மரக்கிளைகளை வெட்டினால் 6 மாதம் சிறை, திரையரங்குகளில் வார நாட்களில் 2 காட்சிகளுக்கு அனுமதி என தேர்தல் பரப்புரையில் அனல் தெறிக்க பேசிய சீமான். பிள்ளைகள் வந்தால் உங்க வீட்டில் உங்க தோட்டத்தில் இருக்க மரமா இருக்கலாம், நீங்களே நட்டு வச்சு வளர்த்துறக்கலாம். என்னை கேட்காம வெட்ட முடியாது, என்கிட்ட அனுமதி வாங்கணும். எதுக்குன்னு கேட்பேன், ஏன் இந்த மரத்தை வெட்டுறாயின்னு கேட்பேன். எனக்கு வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுது. அப்படியா, என்கிட்ட ஒரு சட்டம் இருக்குது, 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. 100 மரம் நட்டு கொண்டாந்து காட்டிட்டீங்கன்னா இதுக்கு அனுமதி கொடுப்பேன், கையெழுத்து போட்டு அனுமதி தருவார், போய் வெட்டிக்கலாம். இந்த கிளை இங்கே வந்துருச்சுன்னு கையை வெட்டி மரத்து கிளையை வெட்டின்னு வச்சுக்க, உன் கையை வெட்டினா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட குற்றம் அது. நீ மனிதன் கையை வெட்டியதற்கு சமம். 6 மாதம் உள்ளே இருந்து போட்டு விட்டுருவேன். சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே 2 நாள் நீ எத்தனை காட்சி வேணாலும் ஓட்டிக்க. ஹாலிடேஸில், வீக்டேஸில் படிக்கிற நேரத்தில் உழைக்கிற நேரத்தில் 2 காட்சி. அப்போ வசூல் எப்படி எடுக்குது? 10 நாள் எடுக்கிறது 20 நாள் எடுத்துக்க, நோ ப்ராப்ளம் மட்டும். நான் ஆட்சிக்கு வந்தால் மரக்கிளையை வெட்டினால் 6 மாதம் சிறையில் தள்ளுவேன் என்று சீமான் பேசியதற்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் போக முடியும். எனக்கு பிடிச்ச படமோ, எனக்கு மனசு சரியில்லைன்னாவோ, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா தான் நான் சினிமாவுக்கு போக முடியும். இது என்ன சர்வாதி ஆட்சி மாதிரி வாரத்துக்கு நான் 2 முறை தான் சினிமா? இதெல்லாம் தம்பிங்க கிட்ட கைத்தட்டல் வாங்குறதுக்கு நல்லா இருக்கலாமே ஒழிய நடைமுறைக்கு ஒத்து வராது. மரக்கிளைகளை வெட்டினா நான் சிறை தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தேர்தல் நேர ஸ்டண்ட் இதெல்லாம் ஒரு விளம்பர யுக்தி. மனித தேவைக்குன்னு சில இடங்கள்ல மரங்கள் நம்ம வெட்டி தான் ஆகணும். அது நம்மளுடைய தேவைக்கு, யூஸுக்கு இருக்கு. தேவைக்குன்னு சொல்லிட்டு சில மரங்கள் இதுதான் இருக்கு. அதுக்கு அவ்வளோ பெரிய தண்டனைன்றது ரொம்பவே ஏற்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது. சீமான் சொல்லியிருக்காரு, மரங்களை வெட்டினா 6 மாதம் சிறை தண்டனை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம் தான். சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் சாத்தியப்படுத்தணும் இதை. ஏன்னா இப்போது மனிதர்களுக்கு தோல் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி பூமி தாய்க்கு மரங்கள் ரொம்ப முக்கியம். தேட்டர் ஏதோ 2 நாள் தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் சாத்தியம் கம்மி தான். மரம் இருந்தால் தான் எங்களுக்கு மழை இருந்தால் தான் விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்கலாம். அதனால் மரத்தை வெட்டுறதுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மரத்தை வெட்டி அதுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்பது பயங்கரமான வரவேற்கிறோம், ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். அதே மாதிரி திரையரங்கில் வாரத்துக்கு 2 காட்சிங்கிறது அதையும் வரவேற்கிறோம் நாங்கள். சீமான் சொன்ன கருத்து 2 கருத்துமே வரவேற்கத்தக்கதுன்னா, ஏன்னா மரங்களை மரக்கிளைகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்து வரவேற்கத்தக்கதுன்னா 2 காட்சிகள் மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து வரவேற்கத்தக்கது தான். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள், மற்ற மாநிலங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா சினிமா மோகத்தில் மூழ்கி இருக்காங்க. நிறைய குற்றம் நடக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. வெறும் சாதாரண மரம் வெட்டுறதுக்கு போய் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அது ரொம்ப தவறான கருத்து. சினிமா திரையரங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அதோடைய 2 நாளுடைய வருமானம் போச்சுன்னா அவங்களுடைய வருமானம் போகுது இல்லை. மரக்கிளைகளை வெட்டினால் 6 மாதம் சிறை தண்டனை அறிவிச்சிருக்காரு. இதை வரவேற்கிறோம். சனி ஞாயிறு 2 நாட்கள் மட்டும் முழுவதும் மற்ற பள்ளி திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மாலை 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி அந்த 2 வேலைகள் மட்டும்தான் காட்சி பதிவிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். அது ஒரு நல்ல வாக்குறுதி தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ அது மூலமாக மரங்கள் வெட்டுறது தண்டனை அதிகங்கிறத தாண்டி மரங்கள் வெட்டுறது ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பயந்து மக்கள் மரங்கள் வெட்டுவதை குறைக்கும் நான் நம்புகிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, சினிமா காட்சிகள் 2 காட்சிகளாக மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயமா தான் நான் பார்க்குறேன். சீமான் 2 கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்திலே 2 காட்சிகள், ஆனால் மரக்கிளைகளையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. 2 கருத்துமே ஏற்றுக்காத விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கிளைகளை அவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி வெட்டுவாங்க. 2 காட்சிகள்னு சொல்கிறது ரொம்ப ஏற்றுக்காத ஒரு விஷயம்தான். வாரத்தில் 2 காட்சிகள்ன்றது இப்போ பார்த்தா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இருக்காங்க. ஏதோ வாரத்தில் 2 காட்சிகள்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 6 மாதம் சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க மரக்கிளை வெட்டினா. அது நல்ல விஷயந்தான். திரையரங்கில் 2 காட்சி சொல்லியிருக்காங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க, சும்மா இருப்பாங்க, பெரியவங்க, ரிட்டையர் ஆனவங்க, அவங்களுக்குலாம் அது கஷ்டமாக இருக்கும். இது உண்மையாகவே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா வெப்பநிலையெல்லாம் மாறி சூழ்நிலை ரொம்ப மோசமாக வந்துட்டுருக்கு. அதனால் மரங்களெல்லாம் வளர்க்கணும், மென்மேலும் இதாக இருக்கணுங்கிறதுக்காக அதை சொன்னது ஏற்றுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று திரையரங்கு 2 காட்சி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்றுக்கும். அது இங்கே இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கே நம்மளுக்கு அது மட்டும்தான் இருக்குது.
மரங்களை வெட்டினாலே 6 மாச சிறை தண்டனைங்கிறது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் சிரிப்பா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.